எனக்கு தெரிஞ்ச லாட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜ் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு மேரேஜ் இப்போ வேணாம். மேரேஜ் பண்ணால் என்னோட ஃப்ரீடம் போயிடும். என்னால் நான் நினச்சபடி இருக்க முடியாது. நம்ம போய் அடுத்தவங்க கீழே போய் ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும். ஒரு மேலாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபீமேலாக இருந்தாலும் சரி. என் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு பர்மிஷன் கேட்டு போய் மீட் பண்ணணும். சேச்சே எனக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காது. இப்போ வந்து என்கிட்ட அந்த காசு இல்லை, நான் வந்து மணியை வந்து சேர்த்து வச்சுட்டு நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன். அப்போ நான் வந்து என் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிட்டு நான் மேரேஜ் பண்ண போகிறேன். ஆஃப்டர் மேரேஜ் லவ் எப்படி இருக்குன்னு தெரியாது. லவ் வந்து ரொம்ப கம்மியாகும், ரொம்ப கம்மியாயிடும். இந்த மாதிரிலாம் கம்மியாச்சும் என்னால் தாங்க முடியாது. ஸோ அதனால எனக்கு மேரேஜ் வேணாம். ஒரு மேரேஜ் பண்ண வேணாங்கிறதுக்காக வந்து நிறைய ரீசன்ஸ் கொண்டு வராங்க, நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மேரேஜ் வேணாங்கிறதுக்காக எவ்வளோ இருக்கா யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி மேரேஜ் வேணாங்கிறதுக்காக வந்து யார் வேணா எவ்வளோ ரீசன்ஸ் சொன்னா சொல்லலாம். ஆனால் மேரேஜ் வேணுங்கிறதுக்காக நான் ஒரு சில ரீசன்ஸ்லாம் சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா பாருங்க. யாரெல்லாம் மேரேஜ் வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நொண்டி ஷாக்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. வந்து தேவையில்லாமல் வந்து அவங்களோட லைஃப் அவங்களே வந்து மெஸ் ஆக்கிக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு வந்து எனக்கு லவ் அதிகமாக இருக்காது, கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் எப்படி இருப்பீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக இருக்காம நீங்கள் ஒரு பார்ட்னராக இருப்பீங்க. பார்ட்னராக திங்க் பண்ணுவீங்க. ஒரு பார்ட்னராக வந்து லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. லவ் கொடுப்பீங்க. லவ்வுங்கிறது வந்து நம்ம வந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லைங்க. லவ் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நம்ம லவ் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆப்போசிட்ல லவ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு லவ்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. லவ் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் லவ் கொடுக்கறது தான் லவ். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உங்களை அறியாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணீங்க. மேலாக இருக்கட்டும், ஃபீமேலாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. உங்களை அறியாமே வந்து அதிகமாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ஈவென்ச்சுவலாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் லவ்ங்கிறது வந்து எவ்வளோ அழகானது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வேற எங்கேயாச்சும் வெளியே போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு வருவோம். ஏன்னா நமக்காக ஒரு ஜீவன் வந்து வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் தாண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குன்னு தேவையில்லாமல் ரீசன்ஸ் சொல்லின்னு இருக்காம இது நல்லதாக யோசிச்சு உங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் லைஃப் நல்லாவே இருக்கும். ஸோ தேவையில்லாமல் தள்ளி போடாதீங்க. நான் மேரேஜ் அப்புறம் பண்ணிக்கிறேன், எனக்கு இப்போ வேணாம், என்கிட்ட காசு இல்லை அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மணிலாம் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைஃப் செட்டில் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் கடைசி வரைக்கும் முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களை திரும்பி பாருங்கள். இத்தனை வருஷமாக நீங்கள் சேர்த்து வைக்காத இதுக்கப்புறம் சேர்த்து வைக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இல்லாமல் ஒரு பார்ட்னராக சேர்த்து வைக்க நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் வரும், உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், உங்களுக்குள்ள ஒரு பட்ஜெட்லேருந்து எல்லாமே நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப் ஒரு பேச்சுலர் ரூமுக்கும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா அவங்களோட ரூமுக்கும் செம்ம டிஃப்ரெண்ட் இருக்கும். பிகாஸ் இது உடனே கல்யாணம்னா இவன் கல்யாணம் கல்யாணம் பேசுகிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ நான் பர்சனலாக வந்து நான் நிறைய பேரை பார்க்குறேன். ஏன் இவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு அதுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண. தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பேசுவோம்.